மக்களே, கேரளாவில் என்னாச்சு? நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன் மாதிரி தான் கேரளாவிலையும் நடந்துச்சு. ஆனால் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் நடந்திருக்கு. அது என்ன திருப்பம்? கேரளாவில் இனி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் நாம இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். ஏன் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னா, கேரளா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன நடக்குதுன்றத நாம இப்பவே சுதாரிச்சுக்கிட்டா மட்டும்தான் எதிர்காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல நடக்க போற இது மாதிரியான ஆபத்தான விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்மளை அரசியல் ரீதியா ஒரு இடத்துல தக்க வச்சுக்க முடியும். அது என்ன ஏதுன்றதை நாம தெளிவா பார்ப்போம். கேரளாவில் மொத்தம் 140 சீட். அந்த 140 சீட்ல மெஜாரிட்டியா அடிக்க வேண்டியது 71 சீட். இந்த 71 சீட் காங்கிரஸ் கிட்ட இல்லாததால அவங்க 22 சீட்டை ஜெயிச்ச முஸ்லீம் லீக் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா கை கோர்த்துறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த 22 பேருமே இஸ்லாமியர்கள். அந்த 22 இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டு போட்டது இஸ்லாமியர்கள். இந்த இந்தியாவிலேயே அதிக அளவு மத வேற்றுமை இருக்கிற மாநிலம்னா அது கேரளா தான். இங்க இப்படி 3 பிரிவுகளா இருக்காங்க. இந்த 3 பிரிவுகளில் மிக கேவலமான தற்குறி பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்துக்கள் தான். ஏன்னா இங்க 55% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு 50+ சீட்ஸ் தரணும். 27% இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு 27 சீட்ஸ் தாண்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 சீட்ஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் 19% தான் இருக்காங்க, அவங்களுக்கு 31 சீட் தந்திருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க யாருக்கு அதிகமா சீட்ஸ் ஒதுக்கணுமோ அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இங்க யாருக்கு சரியான அளவு சீட்ஸ் இருக்கணுமோ அதையும் தாண்டி அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இதுல இருந்து இவங்களுடைய டெமோகிராஃபி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்க தற்குறி இந்துக்களுக்கு இது புரியவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது செக்குலரா இருந்தது. காங்கிரஸ் எல்லா மதங்களுக்காகவும் பாடுபட்டது. அதனால காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் இந்த பிஜேபி மதவாத சக்தியை இந்த இந்தியாவில விதைச்சிடுச்சுன்னு உருணிட்டு இருக்க எல்லாருக்குமே இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அசாம்ல காங்கிரஸ் சார்பில் 18 பேர் முஸ்லிம் வேட்பாளர்கள், ஒரே ஒருத்தர் மட்டும் இந்து, அதுவும் ரிசர்வ் தொகுதி. மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 2 பேருமே முஸ்லிம். இங்க நம்ம கேரளா பக்கம் வந்தோம்னா 63 சீட்ல 46 பேர் கிறிஸ்டின், 12 பேர் முஸ்லிம், 5 பேர் மட்டும் இந்து. அதாவது காங்கிரஸ் உடைய 63 சீட்ல 5 பேர் மட்டும்தான் இந்து, மீதி 22 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கூட்டணி வைக்க வந்த முஸ்லீம் லீக்ல 22 பேர். இது சேர்த்து அதையும் தாண்டி மீதி கூட்டணி கட்சிகள் சேர்ந்து மொத்த இந்துக்களுடைய எண்ணிக்கையே 8-9 தான் இருக்கு. அதாவது 56% இருக்கக்கூடிய இந்துக்கள் ஜனத்தொகையில கேரளாவில் வெறும் 8-10 இந்துக்கள் மட்டும்தான் இங்க ஜெயிச்சு அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயுமே அந்த 8-10 கணக்குல இருக்க இந்துக்கள் செகுலரிசம் பேசக்கூடியவங்க. சோ இது கணக்குலயே வராது. அப்ப அங்க மெஜாரிட்டியா யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள். இப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இங்க மினிஸ்ட்ரியில முக்கியமான பதவிகளை கேக்குறாங்க. யார் அதுல அதிகமா இருப்பா? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். அப்ப மிகப்பெரிய பெர்சன்டேஜ்ல இருக்க ஜனத்தொகையான இந்துக்களுக்கு அவங்களை ரெப்ரசன்ட் பண்ண இங்க யாருமே இல்லை. இப்படி யாருமே இல்லாத ஒரு மாநிலமா இந்துக்கள் ஏற்கனவே மேற்கு வங்காளத்துல இருந்தாங்க. இப்போ அந்த இந்துக்கள் 20 வருஷமா அவங்க என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான், அதாவது பட்டு திருந்தவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பட்டு திருந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவுக்கு ஒரேடியா ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ கேரளா வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்ததோ அதனுடைய ஸ்டார்டிங் பேஸ்ல இருக்கு. இன்னுமே அங்க இருக்க இந்துக்கள் சீரியஸ்னஸ் உணரவே இல்லை. இங்க மெஜாரிட்டியா இருக்கிறதா நினைச்சிட்டு மாட்டுக்கறி தின்னுட்டு தங்களுடைய லிட்ரஸி ரேட்டை காட்டுறன்னு இல்லிட்ரேட்டா இருக்கிறாங்க அங்க இருக்க இந்துக்கள். ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் தெளிவா காய் நகர்த்தி அவங்களுடைய காரியத்தை இப்ப சாதிச்சுக்கிட்டாங்க. அதாவது மைனாரிட்டியா இருக்கிறவங்க இப்போ மெஜாரிட்டியா இருக்க மக்களை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. இப்பதான் கேரள மக்களுக்கு, அதுலயும் கேரளா இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா கேரளா ஸ்டோரி படம் எடுத்தா அது போய் இங்க பாஜக இது மாதிரியான மதவாத சக்திகளை தூண்டுகிறது, மதவெறியை காட்டுகிறது, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கிறதுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அங்க வாழக்கூடிய அதே இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டு தங்களுடைய அறிவுத்திறமையை காட்டின அதே இந்துக்கள் என்ன ஆவாங்கன்னு பாருங்க இந்த 5 வருஷத்துல. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸோட கூட்டணி வச்ச இந்த 22
முஸ்லீம் லீக் கழக மெம்பர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இடம் வேணும், அதுதான் மிக முக்கியமான அம்சமா எங்களுக்கு இருக்கணும், அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையே. அதை நீங்க பண்ணலன்னா நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவோம் சொல்றாங்க. ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படின்னா எஜுகேஷன் மூலமா இவங்க என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க கேரளாவை? யோசிச்சு பாருங்க. கேரளாவில் இவங்க எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி கேட்கறதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய முன்னோரான இவங்களுடைய மதத்தை சேர்ந்த மௌலானா ஆசாத் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆப்கான் உலமா ஃபேமிலியை சேர்ந்தவர். இவரை 2 வயசுல கல்கத்தாவுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்ப இவர் ஸ்கூலுக்கும் போனதில்லை, காலேஜுக்கும் போனதில்லை. இவருக்கு எல்லாமே வீட்டிலேயே கற்றுத்தரப்படுது. இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா தராங்க. இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டரா ஆக்குனாங்க காங்கிரஸ். இவர் என்ன பண்ணாருன்னா, தெளிவா இஸ்லாமிய ஊடுருவல்ல நடந்த அட்ராசிட்டிஸ் எதையுமே கல்லூரியிலும் பள்ளிகளிலும் இந்த இந்திய மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு தெளிவா எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தினாரு. இன்னை வரைக்குமே எஜுகேஷன் சிஸ்டத்துல உண்மையான இந்திய வரலாறு இருக்கவே இருக்காது. இங்க எல்லாமே எப்படி இருக்கும்னா, பிராமணர்கள் அட்ராசிட்டி பண்ணாங்க, அவங்களுடைய கொடுமைகள் தான் சாதியை உருவாக்குச்சு, வர்ணாசிரமத்தை உருவாக்குச்சு, தீண்டாமையை உருவாக்குச்சு, கிளாஸ் டிவிஷனை உருவாக்குச்சு. அதனால இங்க கொடூரமானவர்கள் இவர்கள் தான். மிக கொடூரம் பண்ண 2 ஆபிரகாமிய மதங்களை பற்றிய வரலாறு துளியும் இருக்காது. இப்பேற்பட்ட நாடுதான் நம்மளுடைய இந்தியா. இந்த இந்தியாவில் இதையெல்லாம் படிச்ச இடதுசாரி தற்குறிகள் தான் இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் உண்மை, வெளியே இருந்து யாராவது சொன்னா இந்தியா இப்படி இருந்தது ஒரு காலத்துல, இஸ்லாமிய ஊடுருவலும் கிறிஸ்தவ ஊடுருவலும் வருவதற்கு முன்பு இந்தியா பயங்கர செழிப்பா இருந்ததுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி எதிர்த்து பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, செகுலாரிசம் நோய் உள்ள போன இந்துக்கள். ஆனா கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி அவங்களுடைய மதத்தையும் சரி அவங்களுடைய வழிபாட்டு முறையையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் என்னைக்குமே விட்டு தர மாட்டாங்க. அதனாலதான் இப்போ கேரளாவில் அவங்களுக்கான ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனா கேரளாவில் இருக்க 55% இந்துக்களை ரெப்ரசென்ட் பண்ண 10-11 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் அந்த 11 பேருமே செகுலரிசவாதிகளா இருக்காங்க. இப்போ கேரளாவில் இந்துக்கள் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா, யார் பிஜேபி சப்போர்ட் பண்றாங்களோ, யார் பிஜேபி சார்பா நின்று ஜெயிச்சாங்களோ அவங்க தான் இந்துக்கள்னு கண்ணை மூடி சொல்லலாம். ஏன்னா 2025ஆம் ஆண்டு பிஜேபி கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையான வக்ஃப் பிரச்சனை வந்தப்ப அவங்க வாழ்ந்த சில பகுதிகளை இவங்க கிளைம் பண்ணப்ப பிஜேபி உள்ள இறங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கு. ஆனா அவங்க யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடவே இல்லை. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. இவங்க வாழ்வாதாரமே பறிபோக இருந்த நிலைமையில பிஜேபி ஜாதி மதம் பார்க்காம உதவி இருக்கு. ஆனா பிஜேபி மதவாத சக்தியா, பிஜேபிக்கு ஓட்டு போடாத இவங்க செகுலரிசவாதிகளாம். கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இந்துக்களையும் குறி வச்சு தான் இந்த லவ் ஜிஹாத் நடக்குது. இந்த லவ் ஜிஹாத் பத்தி முதல்ல 2009ஆம் ஆண்டு ஜஸ்டிஸா இருந்தவரே, கேரளாவில் ஜஸ்டிஸா இருந்தவர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இது மாதிரியான ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றம் இந்த மாநிலம் முழுக்க நடக்குது, அதை பத்தி தீவிரமா ஆராயணும், விசாரிக்கணும்னு அவர் உத்தரவு போடுறார். அப்படின்னா 2009 இருந்தே, அதுக்கு முன்னாடில இருந்தே கேரளாவை எப்படி மாத்தணும்ன்ற ஸ்கெட்ச் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அப்போத்துல இருந்து இப்போ வரைக்குமே இந்து தற்குறிகளா இருக்கிறவங்களுக்கு மாட்டுக்கறி தின்னு தங்களுடைய அறிவாளித்தனத்தை காட்டுறதா நினைச்சு தற்குறித்தனத்தை காட்ட தெரியுமே தவிர உண்மையான மதப்பற்று துளியும் கிடையாது. துளியும் இல்லாத தற்குறிகள் அங்க இந்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிக்க போறாங்கன்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஆட்சி, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி. இதே மாதிரி இவங்க திருந்த எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 10-15 வருஷம் கிட்ட ஆயிடும். அந்த 10-15 வருஷத்துல ரொம்ப ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளை எல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதுக்கான முன்னோட்டத்தை இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக எங்கெல்லாம் ஜெயிச்சதோ அதுக்கு ஆதரவா இருந்தவங்க கொடியை தூக்கிட்டு சும்மா வெளியே போனாலே அந்த கொடியை பிடுங்கி அவங்கள துரத்தி விடுறதும்
அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய தலைவர்கள் எது, எங்களுடைய மதம் இதுதான்னு அதை வெளிப்படுத்தக்கூட முடியாத நிலைமைக்கு இப்ப அங்க இருக்க மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம பாஜக எங்கெல்லாம் பயணிகள் நிழற்குடை கட்டினாங்களோ அது எல்லாத்தையுமே மூணு இடத்துல இடிச்சு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அங்கன்வாடி குழந்தைகளுக்காக யூஸ் பண்ற கிணத்துல டைல்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டு, பாட்டிலோட உடைச்சு போட்டு அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. பண்ணது யாரு? சகோதரர்களை பிரிக்க பாஜக சூழ்ச்சி செய்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சகோதரர்கள் தான். குழந்தைகள் பயன்படுத்துற விஷயத்துல நாம இப்படி பண்றோம்னு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இது மாதிரி செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய இந்து பெண்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். மே 9ஆம் தேதி நான் சொல்றேன்னா கண்டிப்பா பாருங்க, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அங்க எது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்ன்றத. இதற்கான இன்னொரு முன்னோட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஹஜ் யாத்திரை போறதுக்கு 10,000 ரூபாய் காங்கிரஸ் அரசு தருது. பிரச்சனை கிடையாது, இங்கேயும் தராங்க. எல்லா மக்களுக்குமே, எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்குமே அரசாங்கம் உதவுறது தப்பே கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்ரூம் கட்டித்தர கூட வக்கில்லாம ஹஜ் யாத்திரைக்கு போறதுக்கு 10,000 ரூபான்னு இவனுங்க ஒதுக்குறானுங்கன்னா, இவனுங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அப்பீஸ்மெண்ட்ல தானே இருக்கு. இவங்க எப்பேற்பட்ட எல்லைக்கும் போவாங்கன்றத நீங்க எதன் மூலமா தெரிஞ்சுக்கணும் தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ரொம்ப நாளாவே காங்கிரஸ் கையில தான் இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா தெளிவா தெரியும். அதாவது ஒரு பக்கம் ரெட்டி நாசம் பண்ணிட்டான், இன்னொரு பக்கம் இவங்க பச்சைகள் மூலமா நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்துக்கள் அவங்களுக்கான ஒரு இயக்கத்தை தேடி போகும்போது அதை டைல்யூட் பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட டேர்ம் தான் சங்கி. இத தெளிவா தென்னகத்துல அருமையா யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா நார்த்ல இது ஈடுபடாது. ஏன்னா நார்த்ல இருந்த மக்கள் அவங்க அனுபவிச்ச துயரங்கள் அந்த அளவுக்கு இருந்தது காங்கிரஸால. இப்போ இவங்க இங்க இருக்கும் போதே இப்படி பண்றாங்கன்னா, அதாவது மத்தியில் இல்லாம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போதே இவ்வளவு பண்றாங்கன்னா, இவங்க கையில ஆட்சி இருந்தப்ப எப்பேற்பட்ட கொடூரங்களை பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் விஜய் மாதிரி பிஜேபி தூய சக்தி, காங்கிரஸ் தீய சக்தின்லாம் சொல்லவே இல்லை. பிஜேபி காங்கிரஸ் பண்ண எல்லா தவறுகளையும் சரி செஞ்சுட்டு வராங்க. ஆனா இவங்களுமே தவறு பண்றாங்க. அதுல 100% ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த தவறுகளை குறைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, காங்கிரஸ் மாதிரி கேவலமான கொடூரமான வேலைகளை அவங்க பண்ணல. இந்தியாவுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து எப்படிப்பட்ட ஆட்சி அங்கெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது தெளிவா புரியும். இப்போ கேரளா காலி. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம தமிழ்நாட்டுல யார் சிஎம் ஆக போறது? இப்போ விஜய். விஜய்க்கு யார் ஆதரவு தரா? காங்கிரஸ். அதோட சேர்ந்து இடதுசாரிகள். இவங்களுடைய வழக்கமான வேலை என்ன? எப்பவும் போல அதே அப்பீஸ்மெண்ட். எந்த மதத்தை எதிர்ப்பாங்க? இந்து மதத்தை எதிர்ப்பாங்க. யார் எதிர்ப்பாங்க? RSS எதிர்ப்பாங்க. யாரை எதிர்த்து இவங்க அரசியல் பண்றாங்க? பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அப்போ இங்க காங்கிரஸ் இந்த டிவிகே கூட சேர்ந்து கேரளாவில் இருக்க மாதிரி இங்க அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி இப்போ இவரோட கை கோர்த்திருக்காங்க இல்லையா, கை கோர்த்த இவர் எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை மாசம் ஆட்சி பண்ணாலும் அதுக்குள்ள இவங்களுடைய வேலைகளை கண்டிப்பா செய்வாங்க பாருங்க. விசிலடிச்ச எல்லா நண்பன் நண்பிகளும் உங்களை கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க எல்லா அசிங்கமான வார்த்தைகளையும் தாண்டி, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க எல்லா அசிங்கமான வார்த்தைகளையும் தேடி பொறுக்கி திட்டினாலும் கண்டிப்பா ஈடு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தப்பை பண்ணிருக்கீங்க. அதை நீங்க சீக்கிரமே அறுவடை பண்ணுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு புரியும். 1956ஆம் ஆண்டு என்னைக்கு கேரளா ஒரு மாநிலமா ஆச்சோ அன்னையிலிருந்து எஜுகேஷன் போர்ட்போலியோவை கிறிஸ்தவர்கள் 6 முறையும், இஸ்லாமியர்கள் 9 முறையும், கம்யூனிசவாதிகள் 2 முறையும், ஹிந்து ஒரே ஒரு முறையும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் போர்ட்போலியோவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் யார் அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா அவங்களுக்கு? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய காலத்தில் இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அரசாங்க நிதி மூலமாக செயல்படக்கூடிய எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிகளையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக கவனிக்காம இவங்களுக்கு மைனாரிட்டிக்காக உருவாக்கணும்னு இவங்க மைனாரிட்டிக்காகவே மிகப்பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க நிதிகளின் மூலம் இயங்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவுல அடிவாங்க ஆரம்பிச்சுது. ஆனா இவங்க மைனாரிட்டிக்காக உருவாக்குனாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயங்கரமா வளர ஆரம்பிச்சுது. குறிப்பா
அரசாங்க நிதியில இயங்கக்கூடிய இது எல்லாமே ஆள் இல்லாம தத்தளிச்சது. ஆனா இவங்களுக்கு ஆள் அதிகமா கிடைச்சது. எப்படி இவங்க இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வந்து இவங்களுக்கு தேவையான டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்துவா ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஈழவா இனத்தை சேர்ந்தவர். அவர் ப்ரோ ஹிந்து. அவர் என்ன பண்ணாருன்னா 2 வருஷம் தான் அவர் இருக்க வச்சாங்க. அதுக்குள்ள இந்த மினியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை ஏதோ பேசி ஏதோ பிரச்சனை பண்ணி அவரை அதுல இருந்து இறக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் இது மாதிரி இங்க தவறு நடக்குதுன்றத அவர் எங்க கை வச்சிட போறாரோன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள அவரை அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காங்கிரஸ் தான் இந்தியாவுடைய எல்லா அழிவுக்குமே காரணம். வடநாட்டுல இருக்க மக்களுக்கு மூளை இல்ல, வீடா போட்டுட்டு துப்புறான், அவனுக்கு எந்தவித அறிவும் கிடையாதுன்னு நாம சொல்றதுக்கு முழு காரணமும் காங்கிரஸ் தான். இவங்க தான் அந்த மக்களை கீழ்நிலையிலேயே வச்சுக்கிட்டு வெறும் ஓட் பேங்கா மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஆட்கள். இவங்க கேரளாவை எப்படி சின்னாபின்னப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. எஜுகேஷன் போர்ட்போலியோவை ஒரு கம்யூனல் போர்ட்போலியோவா மாத்திருக்காங்க. அதாவது அரசாங்க நிதிகளின் மூலம் இயங்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆட்கள் கிடையாது, அங்க வேலை செய்ய ஆட்கள் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சீலிங் லிமிட்னு இருக்கும். அதையும் தாண்டி இங்க இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி அதுக்கு தேவையான ஆட்களை இவங்க இஷ்டப்படி உள்ள தள்ளியிருக்காங்க. இதன் மூலமா இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா கேரளாவில் இருக்க எதெல்லாம் முக்கியமான வேலைகளோ அங்க இதுல இருந்து வந்தவங்களை உட்கார வைக்கிறது. இதன் மூலமா இந்துக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன ஆகுது உங்களுக்கே புரியுதா? இந்துக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்க குறையுது, மைனாரிட்டிஸ் உடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகுது. அந்த வேலையை தெளிவா பார்த்துருக்காங்க. கேரளாவை சேர்ந்தவனா இல்லாத என்னாலேயே அங்க இருக்க டெமோகிராஃபிக் வித்தியாசத்தை பார்த்தே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அங்க இன்னுமே மாட்டுக்கறி தின்னுட்டு தன்னுடைய அறிவாளித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்க இந்து தற்குறிகளை நினைச்சா உண்மையாவே வேதனையா கூட இல்லை. அவனுங்க எல்லாரையுமே இந்த மினியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணி மாத்தி விட்டணும்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுங்களால மதத்தையும் பாதுகாக்க முடியாது, இதுங்களால இனத்தையும் பாதுகாக்க முடியாது. எல்லா இடத்துலையும் வாய் வைக்கக்கூடிய தற்குறிகளா இருக்கிறதால இவங்க ஈஸியா அங்க டெவலப் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் தான் 1956 அங்க நடந்துட்டு வருது. ஆனா இன்னுமே அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்படையவே இல்லை. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்க என்ன மாதிரி நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த 5 வருஷத்திலேயே ஒரே ஒரு சம்பவம், நம்மளுடைய முருகர் தமிழ்கடவுள் இங்க இருக்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய அதுலயும் இலுமினாட்டி பத்தி பேசக்கூடிய தற்கூறிகள் பல பேரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா அவங்க நம்மளுடைய தமிழ்கடவுளுடைய முதல் படை வீடான அந்த படை வீட்டுல ஒரு தீபம் ஏத்துறதுக்கு எவ்வளவு கெஞ்ச வேண்டி இருக்குன்னு இவனுங்க துளியும் கவலைப்படல. ஆனா அப்பவும் இவனுங்க பேசின விஷயம் எதுன்னா பாஜக உள்ளே வந்துவிடும், அவங்கதான் இந்த மதவாதத்தை தூண்டுறாங்கன்னு பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா கண்ணெதிர்க்கையே இந்தியா முழுக்க இருந்த எல்லாருக்குமே தெரியும்படி யார் அப்பீஸ்மெண்ட் பண்ண, இவங்க யார் அடக்குனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் பாஜக மேல பழி போடுறதை இவனுங்க வேலையா வச்சுட்டு இருக்கானுங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டுமே இல்லைன்னா இங்க இருக்க இந்தியாவில் இருக்க இடதுசாரி தற்குறிகளுக்கு அரசியலே கிடையாது. அதனாலதான் பாஜக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆக்சுவலி அதை காங்கிரஸ் தான் உண்மையாவே கொண்டு வந்திருக்காங்க. அதை செயல்படுத்தணும்னு பாஜக நினைச்சா பாஜக ஒரு தீய சக்தின்னு சொல்லுவானுங்க. ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் கூடவே இவங்க கூட்டணி வச்சுட்டு நமக்கே காது குத்துவானுங்க. தமிழ்நாட்டுல இருக்க இந்துக்கள் தான் முட்டாள் தற்குறிகள்னு பார்த்தா கேரளாவில் இருக்க இந்துக்கள் அதை விட தத்திங்களா இருக்குங்க. இந்த மாதிரி தற்குறிகளா புத்தி கெட்ட முண்டங்களா இந்த இந்துக்கள் இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தெளிவா தங்களுடைய கடமையை சூப்பரா செஞ்சு அவங்களுக்கு தேவையான ஆட்களை இவங்க ப்ரொமோட் பண்றாங்க. கோயில்ல இருக்க நகையை திருடி அதை வச்சு அரசாங்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க அங்க இருந்த காமிசவாதிகள். கடைசி 5 வருஷத்துல எல்லா கோயில்ல இருந்த நகைகளையும் வித்திருக்கானுங்க. அதையும் பார்த்துட்டு மூடிட்டு இருக்க ஜனங்களா இந்த இந்துக்கள் இருக்காங்கன்றத நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரிதான் இங்கேயும்
2 பேரும் கேரளாவும் தமிழ்நாடும் மிகப்பெரிய அறிவார்ந்த மாநிலம்னு இவங்க வெளியே காட்டிப்பாங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னா தற்குறிகள் நிறைந்த மாநிலம் எதுன்னா வடநாட்டை விட இந்த 2 மாநிலம் தான். இங்க இருக்க எவனாவது வடநாட்டுக்காரனை அறிவில்லாதவன், பீடா போடுறவன், எச்ச துப்புறவன், அவனுக்கு சிவிக் சென்ஸ் இல்ல, படிப்பறிவு இல்லாதவன், பானிபூரி விற்கிறவன் சொல்றதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மளுடைய தேர்வு யாரை நாம தேர்ந்தெடுக்கிறோன்ற அறிவு நமக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து காரி துப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவனை பத்தி நாம பேசலாம். Until we meet again.